வணக்கம் மக்களே. இந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இந்த ஜெஸ்ரதி பிரிக்யா பிரகன் இவங்க ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனையை பற்றி ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலாம் வந்து இப்போ நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். என்னோடய யூடியூப் சேனலில் மோர் தென் ஒரு 15-20 வீடியோஸ் கிட்ட இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். எதுக்காக டெலீட் பண்ணேன் அப்படின்னா, பிரகன் வந்து நேற்று நைட் என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தார். காண்டாக்ட் பண்ணி அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார். அவரோட சுச்சுவேஷன் வந்து சொன்னார். நாங்களே வந்து ரொம்ப பிரச்சனையில் வந்து நொந்து போயிருக்கோம். நீங்கள் போடுற வீடியோஸால் எங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்கள், டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் அந்த கேட்ட விதம் வந்து நிஜமாக என்னை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் ஜெஸ்ரதி அவங்க ஃபேமிலியை பற்றி பேசியிருக்கிற எல்லா வீடியோவுமே வந்து நான் ரிமூவ் பண்ணேன். எனக்கு நிஜமாகவே உறுத்துச்சு. நானும் அவர்கிட்ட சாரி ஃபார் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து நான் ரிமூவ் பண்ணேன். மற்றபடி அவங்களுக்கு பயந்து அவங்க வந்து லீகல் ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு பயந்து அந்த மாதிரிலாம் வந்து நான் ரிமூவ் பண்ணல. அதை வந்து இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவங்க 23 hours அதாவது நேரத்துக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நான் பார்க்கல. எனக்கு வந்து இப்போ தான் ஒருத்தங்க கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை பார்த்தேன். இந்த வீடியோவில் என்னை பற்றி பேசுனதுக்கும் இன்ஸ்டாகிராமில் இவங்க என்கிட்ட டிஎம் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜான் அப்படின்றவர் நான் தான் அப்படின்றவரை வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறத ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அவர் கிடைக்கவே மாட்டுறாரு. இவர் என்ன நேற்று தான் டிஎம்ஏ பண்ணியிருக்காரு. என்னோடய சேனல் நேம் வந்து தமிழன் வைப்ஸ். இதை வந்து இன்ஸ்டாகிராமில் அடித்தார் அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். அது அவருக்கே வந்து தெரியும். அவர் எத்தனை நாள் என்னை பற்றி தேடிட்டு இருந்தார். நான் வந்து அவ்வளோ பெரிய டெரரிஸ்ட்லாம் கிடையாது. எங்கேயும் போய் தலைமறைவாக யாருக்கும் பயந்து ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் வந்து எனக்கு கிடையாது. இந்த நேரத்தை ஒரு டிஎம் பண்ணியிருக்காரு. நான் டிஎம் பார்க்கல. நேற்று தான் நான் அவருக்கு ரிப்ளை பண்ணேன். அப்போ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரி என் மேலேயும் தப்பு இருக்குது, உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மன உளைச்சல் ஆகிறதுக்கு நான் ஒரு காரணமாயிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து ரிமூவ் பண்ணேன். ஆனால் இவங்க போட்டிருக்கிற வீடியோவில் ஸ்னேகா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பெருமையாக சொல்கிறாங்க. அந்த சீன்லாம் இல்லை. பயந்து போய் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ரிமூவ் பண்ணல. நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே, லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் அம்மா மேலே ஒரு லீகல் ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலியை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் வந்து ஞானி கிடையாது. நான் அப்படியே போயிட்டு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி உங்கள் அம்மா என்ன பேச போகிறாங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி நான் வீடியோ போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, உங்கள் அம்மா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் உங்கள் அம்மா நிறையா விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அதை நான் வந்து வீடியோவாக போடுறேன். இதுக்கு முன்னாடி பிரகன் பிரிக்யா நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிங்கல்ல, அப்போது வந்து பிரகனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சப்போர்ட்டாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது எதை வச்சு நான் போட்டேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சேனலில் போய் இன்டர்வியூ கொடுப்பீங்க, உங்கள் தங்கச்சி ஒரு சேனலில் போய் இன்டர்வியூ கொடுப்பாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை தான் வந்து நான் வீடியோவாக போடுவேன். உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசுகிறதுல உங்களுக்கு பிரச்சனைனா அதை பற்றி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். என் சேனலில் நான் யாரை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா உங்கள் ஃபேமிலியிலே 1008 பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது என் சேனலில் நான் போட்டிருக்கிற வீடியோஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இதெல்லாம் டெலீட் பண்ணல அப்படின்னா நான் வந்து உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது எனக்கு புரியல. இவங்க எதை பேஸ் பண்ணி இப்படி பேசுகிறாங்க. இவங்களால் அவங்க அம்மாவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க அம்மா மேலேயே ஒரு லீகல் ஆக்ஷன் எடுத்து அவங்க அம்மாவே வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றதே வந்து புரியல. ஒரே காரணம் தாங்க, நான் அந்த வீடியோவெலாம் ரிமூவ் பண்ணதுக்கு ஒரே காரணம் பிரகன். அவர் வந்து பொலைட்டாக என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்ட ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து நான் டெலீட் பண்ணேன். மற்றபடி யாருக்கும் இந்த லீகல் ஆக்ஷன் அந்த விஷயங்களுக்கெல்லாம் பயந்துலாம் வந்து ஒன்றும் இல்லை. சரிங்களா, அதை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நேற்று ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட்டில் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, எதுக்கு இவங்களை பற்றி போட்டிருந்த எல்லா வீடியோவையும் வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் ரீசன். அவர் வந்து என்கிட்ட பேசினார். இதை வந்து இதுக்கு முன்னாடி அருணோதயன் ப்ரோவும் வந்து சொல்லியிருப்பார். அதை சம்மந்தப்பட்டவரே வந்து என்கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் நான் அவங்கள பற்றி வீடியோ போட வேணாம் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். நானும் அதை தான் நினச்சேன். இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா சம்மந்தப்பட்டவரே வந்து நம்மக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டார்.
போடாதீங்க, நாங்கள் பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் நம்ம அதை யூஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. இந்த வீடியோ நான் அவங்க போட்ட வீடியோ இப்போ தான் பார்த்தேன். அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். அதில் வந்து அவங்க என்னை கண்டுபிடிக்கவே முடியல, பெரிய டெரரிஸ்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இனிமேல் அவங்கள பற்றி நம்ம எந்த வீடியோவும் பேச போகிறது இல்லை. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் அவங்களை மீட் பண்ணுறேன்.